குட் மார்னிங். குட் மார்னிங், காலை வணக்கம். என்னந்த சண்டே அதுமா நம்ம வீட்டில் என்னந்த ஸ்பெஷல்? புரட்டாசி மாதம் வேற. ஆமாந்த. கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குதான். ஆமாந்த. விரதம் கடமுடியும் ஒரே லட்சியத்தோட வந்து காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன். காளான் ஓகே. அந்த கறி சுவையில் காளான் செஞ்சுக்கலாம் அப்படின்னுங்களா? இஞ்சி போட்டு வாசம் அடிச்சா போகும்ல. ஆமாம் ஆமாந்த. பத்தாது தான் இருந்தாலும் ஓகே. ஓகே தான்க்கா. 2 வாரம் முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமை 2 சனிக்கிழமை இருக்குது. வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஆமாம். அதனால சரி சப்பாத்தி தோசை இது மாதிரி டிஃபன் தான் இன்னைக்கு. ஓகே. இந்த எவ்வளோ இந்த காளான் பாக்கெட்டு? ஒரு பாக்கெட் 50 ரூபா விலையேறி போச்சு. ஓ, ஒரு பாக்கெட் 50 ரூபாங்களா? ரவை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டீங்க. தம்பி வேறு கேசரி கேட்டாங்க, அது செஞ்சு கொடுத்துடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தான் எல்லாமே செஞ்சு 20 ரூபா. 20 ரூபா. புதினாவும் இருக்கு. புதினா இந்த கறி குழம்பு இந்த பிரியாணி நினச்சிக்கிட்டு ஒரு 2-3 கொடுக்கட்டுமான்னு கேட்டாலும் சரி கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு. பிரியாணி கூட செஞ்சுக்கலாம். இந்த சாப்பிட்டோம் நல்லா ஆயிடுச்சு. சோப்பு தூள் வாங்கிட்டீங்களா? நம்ம இந்த துணி துவைக்கணும். 115 ரூபா. அப்போ அதுவும் அங்கேயும் அதே ரேட்டு தான் நடக்குது. இந்த போத்திஸ்லையும் அவர் சொன்னால 105 ரூபா தான் போட்டிருக்குன்னு. அதே புது பாக்கெட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஏறும், என்னக்கா பண்ணுறது அப்படின்னு. அரே சாமி, சோப்பு தூள் முழு கொண்டு எல்லாம் விலை ஏறுது. ஓகே. இந்த காலை சாப்பாடு காலை சாப்பாடு நான் வந்து ஆரி கூழ் கடிச்சிக்கிறேன். கூழ் கடிச்சிக்கிறீங்களா? கடிச்சிக்க சாப்பாடு கடிச்சிக்கிறதா? சட்னி இருக்கு. சட்னி எடுத்து சட்னி இருக்கு. சட்னி உள்ள ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குதுன்னு எடுத்து வெளில வைக்கல. சாப்பாட்டுக்கு அது போதும். ஓகே. இந்த ஆமாம், காலை சாப்பாடு இப்போ இங்கே பிரட்டல் ரசம் சட்னி இருக்கு. இதெல்லாம் எல்லாம் பொரியல் கீரை கூட இருக்கு, வாங்கிட்டு வந்துருப்பேன். ஓகே சரி. நைட்டுக்கு இந்த காளான் குழம்பு தோசைங்களா? சப்பாத்தி மாமா. ஆமாம், சப்பாத்தி மாவு அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாரு, 2 கிலோ மாவு. ஓகே. இந்த நைட்டுக்கு இது சமையல். ஓகே. இந்த அவ்வளோதான். பாய்.